பிரியமானவர்களே, ஆமென். இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இறை செய்தியானது இந்த வாரம் முழுவதுமாக திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இறை வாக்கியங்களை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் இறைமகன் இயேசு என்பதற்கு நீர் ஒரு அடையாளம் காட்டும் என்று கேட்கின்றார்கள். இயேசு அவர்களுக்கு தன்னுடைய சாவை எடுத்துரைக்கின்றார். யோனா இறைவாக்கினர் எவ்வாறு ஒரு பெரிய திமிங்கலத்தின் வயிற்றில் 3 நாட்கள் இரவும் பகலும் கழித்து கரையில் கக்கப்பட்டாரோ அதை போன்று தன்னுடைய இறப்பும் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய இறப்பை அவர் எடுத்து சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வாக்கியத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது, மகதலா என்ற பெண்மணி ஒருவர் இயேசுவை கல்லறையில் விடியற்காலை 4 மணி கல்லறை கருக்களில் போய் தேடுகின்றார். வானதூதர்கள் அவருக்கு அறிவிக்கின்றார்கள், உயிர்த்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். அவர் திரும்பி பார்க்கின்ற பொழுது இயேசு நிற்பதைக் கண்டு அவரை தோட்டக்காரர் என்று, என் ஆண்டவரை எங்கே எடுத்து சென்றீர்கள் சொல்லுங்கள், நான் அவரை எடுத்து செல்லுவேன் என்று சொல்லுகின்றார். மரியா என்ற இயேசு திரும்பி பார்த்து ரபுனி என்று சொல்லுகின்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்று பொருள். இவை 2ஆம் நாள். 3ஆம் நாள் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வாக்கியத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது, மக்கள் தம்மை தேடி வந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு படகில் ஏறி அமர்ந்து ஓமைகள் வாயிலாக அவர் விதைக்கின்ற ஓமையை பற்றி அவர் எடுத்துரைக்கின்றார். விதைக்கின்ற உழவன் விதைக்கின்றான். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன, சில விதைகள் முச்செடியில் விழுகின்றன, சில விதைகள் பாறை நிலத்தில் விழுகின்றன, சில விதைகள் நடைபாதையில் விழுகின்றன. அவை முளைத்து 100 மடங்கு, 60 மடங்கு, 40 மடங்கு பலனை கொடுக்கின்றன. மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள இறை வாக்கியங்கள் ஆண்டவர் இயேசு இந்த ஓமையை எடுத்து சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வரை உள்ள இறை வாக்கியத்தை ஆண்டவர் இயேசு, ஒரு பெண்மணியானவள் இயேசுவிடம் வந்து ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். இறப்பு நாளில் தன்னுடைய மகன்களுள் ஒருவர் உனது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் வேண்டி நிற்கின்றார். ஆண்டவர் இயேசு, என்னுடைய தந்தை யாருக்கு அந்த இடத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்கள்தான் அமர முடியும் என்று சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தையை விண்ணரசு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாகும். அதில் பகைவர்கள் வந்து அந்த விதை முளைத்து வருகின்ற நேரத்தில் களைகளை விதைத்து விடுகின்றார்கள். வயல்வெளியில் விதைத்த பணியாளர்கள் வந்து தலைவரிடம் கூறுகின்ற பொழுது, அவற்றை நாங்கள் பிடுங்கி விடுமா என்று கேட்கின்ற பொழுது, வேண்டாம் வேண்டாம், அது பகைவர்கள் செய்தது, அவை விளைச்சல் வரை இருக்கட்டும், அவை விளைகின்ற பொழுது விளைச்சி கதிர்விட்டு விளைச்சலை அறுக்கின்ற பொழுது அறுவடை செய்கின்ற பொழுது பணியாளர்களிடத்தில் சொல்லுவோம், நல்ல விதைகளை கோதுமை விதைகளை என்னுடைய களஞ்சியத்தில் சேருங்கள், களைகளை கட்டுகளாக பிடுங்கி எரித்து அதை நெருப்பிலிட்டு எரியுங்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஓமைகள் அனைத்துமே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை நினைத்து, வரப்போகும் மீட்பை நினைத்து ஆண்டவர் இயேசு மிகவும் தெல்ல தெளிவாக சொல்லுகின்றார். நல்ல நிலத்தில் விதைகின்ற விதைகள் ஒன்று 100 மடங்கு, ஒன்று 60 மடங்கு, ஒன்று 40 மடங்காக கொடுக்கின்றது. ஜெபிப்போமா, சிந்திப்போமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவர் இடத்துல ஜெபியுங்கள். கேட்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் கொடுக்கின்றார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பொழிகின்றார். எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இதோ விதைகளின் ஓமையை பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம்.
இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் ஒரு நற்செய்தி, ஒவ்வொரு நற்செய்தியாக மத்திய நற்செய்தியிலே நாங்கள் வாசித்த ஒவ்வொரு இறை வாக்கியமும் எங்களுடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்துகின்ற வாக்கியமாக இருக்கின்றது. எங்களுடைய விசுவாசத்தை உண்மையில் ஒன்றித்திருக்கக்கூடிய வாக்கியமாக இருக்கின்றது. இந்த ஓமைகள் அனைத்துமே ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீர் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன். இதோ உம்முடைய பாடுகளை நினைத்து நாங்கள் சிலுவையிலே நமக்காக மரித்த இயேசுவினுடைய இந்த இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மை மீட்கின்ற வார்த்தையாக, இந்த உலகத்திலிருந்து பாவ குழியிலிருந்து நம்மை மீட்கின்ற வார்த்தையாக அமைகின்றது என்பதை நாங்கள் விசுவசிக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகின்ற இந்த விதைகள் நற்செய்தியாளர்கள் கூறுவதைப் போல சில விதைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே 100 மடங்கு பலனை கொடுக்கின்ற மக்களாக, ஆண்டவரே 60 மடங்கு பலனை கொடுக்கின்ற மக்களாக, ஆண்டவரே 40 மடங்கு பலனை கொடுக்கின்ற மக்களாக வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. இதோ இந்த பெண்மணி தன்னுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் உட்கார வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே, இன்றைய உலகத்தில், இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் இன்றைய அரசியல்வாதிகளிடத்திலும் சரி, மக்களிடத்திலும் சரி, நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலும் சரி, தனக்கு தனக்கு என்று தன்னுடைய பதவியை நீடிக்கின்ற மக்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஒழிய ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்ற மக்களை நாங்கள் காண முடியவில்லை ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற, ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரின் உள்ளத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஆண்டவரே நீர் முழுவதுமாக தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. எத்தனையோ நோய்களினால் பாதிக்கப்பட்டு பிளவுபட்டு இருக்கின்ற குடும்பங்களை பார்க்கின்றோம் ஆண்டவரே. எத்தனையோ தகப்பனும் தாயும் பிரிந்து பிள்ளைகளை வாட்டி வதைக்கின்ற சூழ்நிலையில் விட்டு செல்லுகின்ற குடும்பத்தை பார்க்கின்றோம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் எப்பொழுதெல்லாம் உம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கின்றார்களோ ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் நீர் அமைதியை நிலைநாட்டும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியின் கொடையால் அவர்களை நிரப்பி ஆண்டவரே முழுவதுமாக அவர்களை பாதுகாத்திரலும் ஆண்டவரே. இயேசுவே சிறப்பாக ஆண்டவரே, இதோ உம்முடைய திருச்சிலுவையை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும், இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கின்ற ஆண்டவரே, வல்லமையான தகப்பனை, இதோ இந்த கால வேலையில் ஆண்டவரே இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லார் மீதும் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியால் நிரப்பி வழிநடத்தலும் சாமி. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.